3 நாளா காலேஜ் சம்மந்தப்பட்ட வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லி அலைஞ்சு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்டா போயிட்டுருக்கும்போது, இந்த மெய்யழகன் படத்துக்கு போயிட்டு 3 மணி நேரத்தில ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆன சமயத்திலே பார்க்க வேண்டியது. தேவரா போயிட்டு இந்த படம் தான் பிளான்ல இருந்துச்சு. பட் அது இல்லாம காலேஜ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்ததுனால, இந்த படம் வந்துட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த படத்த பார்த்தாச்சு. ஸோ மெய்யழகனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ ஹாய் சினி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மஸ்தான். லெட்ஸ் கெட் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் மெய்யழகன். மெய்யழகன் ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தவரையும் வந்துட்டு அரவிந்த் சாமி அவரோட கேரக்டர் வந்துட்டு அருள்மொழிவர்மன். அந்த அருள்மொழிவர்மன் வந்துட்டு சின்ன வயசுல டீனேஜ் வயசுல இருக்கும்போது வந்து தஞ்சாவூர்ல அவருடைய வீடு ஒரு பெரிய வீடு, ஒரு ஜெகஜகன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சொந்தக்காரங்கிற மாதிரி ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வந்துட்டு அருள்மொழியுடைய அப்பா வழி சொந்தக்காரங்களில் வந்துட்டு, அதாவது அண்ணன் தம்பிங்க, அந்த பங்காளிகள் சண்டை ஏற்பட்டு அவங்க இருக்கிற அந்த வீட்டை வந்துட்டு விற்று அதை வந்துட்டு சொத்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஏற்படுறதுனால வேற வழி இல்லாமல் இந்த வீட்டை விற்று சொத்தை பிரித்து கொடுத்து இவங்க சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வரும்போது இவங்க அம்மா வழி சொந்தக்காரங்க, அதாவது இவங்க அம்மாவுடைய தம்பி, இவங்களுடைய மாமா, தாய் மாமா வந்துட்டு ராஜ்கிரண் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே விட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க, எங்களை விட்டு ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் இவங்க வந்துட்டு சென்னை போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு 20 வருஷம் போயிடுது. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 10th படிக்கிற அளவுக்கு ஒரு வயசு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அப்பாவா இருக்காரு அரவிந்த் சாமியோட கேரக்டர் அருள்மொழி. ஸோ இந்த சமயத்தில் திரும்பவும் வந்துட்டு அவர் ஊருக்கு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அது என்னன்னா, இவர் இந்த ஊர்ல இருக்கும்போது வந்துட்டு இவர் கூடவே இவர் கையிலேயே வளர்ந்த ஒரு குழந்தை, இவருடைய தங்கச்சி சித்தி பொண்ணு புவனா. அந்த புவனாக்கு இப்போ கல்யாணம். அந்த குழந்தை வந்துட்டு இந்த ஊரை விட்டு வரும்போதே இங்கேருந்து போகாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும். அப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு இப்போதைக்கு கல்யாணத்துக்கு வர வைக்கிறாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி அப்பா சொந்தக்காரங்களுடைய இந்த பிரச்சனைகள்னால அங்கே போகிறதே வந்துட்டு இந்த அருள்மொழிக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வேற வழி இல்லாமல் தான் போகிறாரு. போகிறவருடைய பிளான் வந்துட்டு நம்ம போயிட்டு சாயந்தரம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கல்யாணத்தை கூட அட்டன் பண்ண வேணாம், ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வராரு. பட் அப்படி போகும்போது வந்துட்டு அங்கே கார்த்தி சாரோட கேரக்டர் வருது. அந்த கேரக்டருக்கும் இவருக்கு என்ன நடக்குது அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதை வந்துட்டு எங்கே லீட் ஆகி போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோடைய மீதி கதை. 96 பொறுத்தவரையும் லவ் கான்செப்ட் அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, லவ்ல எடுத்துக்கும் போது வந்துட்டு யாரா இருந்தாலுமே ஒரு ரைட்டிங்ல நான் சொல்றேன், அதாவது ஒரு பேப்பர்ல எழுதும் போது யாரா இருந்தாலும் ஒரு லவ் படம் எழுதுறாங்க அப்படின்னா அது பிரமாதமா வந்துடும். ஷூட்டிங்ல வந்துட்டு அது வேற மேட்ரு. நான் சொல்றது ரைட்டிங்ல பிரமாதமா வந்துடும். நானே வந்துட்டு இப்போ லீவை போட்டு என்னுடைய வாழ்க்கையில இப்போ நான் போயிட்டு இருந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு ஒரு ரூமை போட்டு நான் உட்காந்தேன் அப்படின்னா என்னாலே ஒரு அழகான லவ் ஸ்டோரியை வந்துட்டு எழுத முடியும். பட் இந்த மாதிரி கான்செப்ட் எழுதுறதுங்கிறது வாழ்வியலிருந்து ஒருத்தர் அனுபவிச்சாதான் எழுத முடியும். ஒருத்தர் வந்துட்டு கண்ணு எதிர பார்த்தா தான் எழுத முடியும். லபர்பந்து டைரக்டர் சொன்னார் இல்லையா, தமிழரசன் பச்சைமுத்து, இந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டரையும் நான் கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவிக்கிறது, பார்க்கறது, இப்படி அனுபவிச்சாலோ பார்த்தாலோ தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். முக்கியமா மாரி செல்வராஜ் அவங்கலாம் வந்துட்டு அனுபவிச்ச வழிகள் எடுத்திருப்பாங்க. நம்ம லபர்பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து வந்துட்டு பார்த்ததை எடுத்திருக்காரு. மற்றவங்க வந்துட்டு அனுபவிச்ச அந்த வழியை இவர் பார்த்து அதை எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி மற்றவங்க அனுபவிச்சு இந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது இருக்குல்ல, ஊரை விட்டு வந்து பழைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க, அந்த ஊரோட மிஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒன்று அனுபவிச்சிருக்கணும், இல்லைன்னா பார்த்துருக்கணும். பிரேம்குமார் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரில, பட் வேற லெவல் எடுத்திருக்காரு. ஆக்டிங்கை பார்க்கும்போது வந்துட்டு நீங்க மெயின் ஃபோக்கஸாக வந்துட்டு படத்தில் பார்க்கறது வந்துட்டு கார்த்தி சாரோட கேரக்டரும் அரவிந்த் சாமியோட கேரக்டர் மட்டும்தான். இவங்க 2 பேரும் மெயின் ஃபோக்கஸ். இவங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. இவங்க வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கார்த்தி சார் நமக்கு வந்துட்டு சொல்லவே வேணாம், அவர் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி இப்போ அவர் வந்துட்டு பீக்ல இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு இதாக போயிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்த அவருடைய கெரியர் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அவரோட ஆக்டிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிவ்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரோட ஆக்டிங் பக்காவாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அரவிந்த் சாமியோட கேரக்டரை பொறுத்தவரை அவர் வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருடைய பழைய படங்கள்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. மின்சார கனவை தவிர வேற எந்த படங்களுமே பழைய படங்கள் பார்த்தது கிடையாது அரவிந்த் சாமி சாரோடது. அதுக்கப்புறம் தான் தனி ஒருவன், போகன், இந்த மாதிரி ஒரு சில படங்கள், அதுக்கப்புறம் சிக்கச் வந்த வானம், இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு தெரில, ஒருவேளை இந்த அளவு அவரோட ஆக்டிங் இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் ஒரு சீன்ல வந்துட்டு இந்த அழுதுகிட்டே ஓடி வர சீன் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் அடிச்சிருந்தாரு. வந்துட்டு மொத்தமா 3 ஹார்ஸ் வந்துட்டு ஒரு படம் 2 hours 57 minutes. பட் வந்துட்டு இப்ப 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு கட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 minutes வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஒரு கான்வர்சேஷன்லாம் ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு சிலரை கட் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்னதாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கை வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை பற்றி கிளியராக தெரில. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா பெருசாக இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
எனக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொன்னால் நிறைய விஷயங்களை சொல்லலாம். முக்கியமாக கோவிந்த் அவருடைய மியூசிக் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவர் தான் அடுத்த ஹீரோனே சொல்லலாம் இந்த படத்தில். அவரோட மியூசிக் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அவருடைய மியூசிக்கில் ஒரு இடத்துல வந்துட்டு கமல் சாரோடைய வாய்ஸில் ஒரு சாங் வரும்போது அது ரொம்பவும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும், அப்போ ஒரு மாதிரி எமோஷனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல வரும், அது இன்னமும் எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவரோட மியூசிக் வந்துட்டு இந்த இடம் மட்டும் இல்லை, அந்த ஒரு சாங் ஒரு கல்யாண சாங், டெல்டா கல்யாணம்னு நினைக்கிறேன். அந்த கல்யாண சாங்குமே வந்துட்டு அங்கே அந்த லிரிக்ஸும் சரி அந்த சாங்கும் சரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆடியோவா லிரிக் வீடியோ கேட்கும்போது ஒரு வைப்ல இருந்துச்சு. படமாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுண்டிங் வந்துட்டு டம் டம்னு நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் வந்துட்டு அந்த காலமாடுக்கு வந்துட்டு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீவித்யாவை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவங்க ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சு. இவங்களை வந்துட்டு பார்க்குறக்கு வந்துட்டு இந்த மருது படத்தில் வந்து அதே லுக்கில் இருக்காங்க. கொஞ்சம் சீன் தான் வராங்க, அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்துட்டு 2 எமோஷனல் சீன்ஸில் வர 2-3 நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவர் கார்த்தி சார் கூட நடக்கிற அந்த ஃபன் சீக்வன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எமோஷனல் பார்ட் போகும்போது லேக் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. எனக்கு பெருசாக லேகே தெரில. அந்த எமோஷனல் பார்ட்டுக்கு இவ்வளோ கொஞ்சம் இது வர்றது நல்லது அப்படின்னு தோணுச்சு. அந்த படத்தோட எண்டிங்கில் கொஞ்சம் லென்த் சீனாக இருந்துச்சு. அதாவது லென்த்னா படம் பார்த்துருப்பீங்க, அரவிந்த் சாமி சார் வந்துட்டு சொல்லுவார்ல, உன் பேர் என்னடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு கதையாக சொல்லுவார். அது லென்த்தாக ஃபீல் ஆகலாம். பட் அது அங்கே அந்த படத்துக்குள்ளே நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக ஃபீல் ஆகும். பட் படமாக இல்லாமல் உள்ளே கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு இது நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், சின்ன வயசில் பார்த்த உங்களுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு திரும்ப போய் பார்க்குறீங்க, அவங்களுக்கு அடையாளம் தெரில அப்படின்னா நீங்களாவே நான் யார் அப்படின்னு சொல்லாமல் நிறைய க்ளூஸ் கொடுத்து தானே அவங்களை கண்டுபிடிக்க வைப்பீங்க. இல்லை கதைகள் சொல்லி தானே அவங்களை கண்டுபிடிக்க வைப்பீங்க. அந்த மாதிரி தான் இது வாழ்வியலோட கலந்து அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லேகாக தெரியும். படமாக இது வந்துட்டு அப்படி இருக்குது, இது வந்துட்டு இப்படி இருக்குது, அப்படி பார்த்தீங்கன்னா தான் லேகாக தெரியும். நாமளாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஊரை காட்டின விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஊரில் வந்துட்டு இந்த பச்சை பசேல்னு அந்த இடங்களும் அது இருக்குது. அதே சமயத்தில் இந்த காலத்தில் அந்த ஊர் எப்படி இருக்குது, சின்ன ரோட்டில் வந்துட்டு இந்த பக்கம் வீடுகள், இந்த பக்கம் கடைகள், கோவில், அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சென்னை காட்டும் போதுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கன்வே இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு இந்த இப்போல்லாம் சொல்கிறாங்க சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கும் போது வீடு வாங்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே 25 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணுறேன், 10 லட்ச ரூபான்னு ரொக்கமாக இருக்குது, என்கிட்ட நகை வச்சா இவ்வளோ தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சார் சொல்கிறது எல்லாமே செமையாக இருந்துச்சு. அவருடைய கேரக்டர் ரொம்ப இன்னசென்ஸாக காமிச்சிருந்தாங்க. அது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருடைய கேரக்டரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எண்ணிக்கிட்டலாம் வரும்போது ஒரு மாதிரி இவன் வந்துட்டு நமக்கு இவ்வளோ செய்கிறான், ஆனால் இவன் யாருன்னே நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கில் ட்ரிப்புக்குள்ளே வந்துட்டு அரவிந்த் சாமி சார் போயிடுவார். அந்த இடத்துல அவருடைய அந்த எமோஷனல் வந்துட்டு நல்லாவே கன்வே இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து வந்துட்டு அவங்க பொண்ணு கேரக்டர் வந்துட்டு பேசுப்பான்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்து கொடுக்கும்போது அங்கேருந்து அவர் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னுடைய மெயின் என்ன வச்சுருந்தேன்னா ட்ரெயிலர் கட்டோடைய கடைசியில் அந்த படிக்கிட்ட உட்காந்து அழுகிற சீன் தான் இருக்கும். அந்த படிக்கிட்ட உட்காந்து அழுகிற சீன் வந்த உடனே ரைட்டு இந்த இடத்துல வந்துட்டு இவர் கோச்சுக்க போகிறாரு, இவர் வந்துட்டு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறாருன்னு நான் நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் மேபி இவர் திரும்பவும் ஊருக்கு வந்து இவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் அவரோட இன்னசென்ட் கேரக்டர் வந்துட்டு அப்படியே இன்னசென்ட்டாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா இப்போ சொல்லுவார்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு தெரியுங்கிற மாதிரி நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது நானும் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் வச்சு நானும் மட்டும் ஒரு பொய் சொல்லிட்டேன். பஸ் வந்துட்டு 9 மணிக்கு தான், ஆனால் நான் 10 மணிக்கு சொல்லி மாற்றி சொல்லி நானும் ஒரு பொய் சொன்னேன், பரவாயில்ல அதுக்கு இதுக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்னது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள் தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறைகள்னு பார்க்கும்போது எந்த குறைகளுமே இல்லை. எனக்கு வந்துட்டு 3 நாள் ரொம்ப இதாக போயிட்டு இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் பிரேம்குமார் சாருக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்துட்டு 96 மாதிரி லவ் படம் எடுத்துட்டு இந்த கான்செப்டில் இப்படி ஒரு படம் எடுப்பார் சத்தியமாக நினச்சி பார்க்கல. அது இந்த மாதிரி ஒரு சூப்பரான படமாக வந்ததுக்கு கார்த்தி சாரோட ஆக்டிங்கும் அரவிந்த் சாமி சாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமாக கார்த்தி சார் தான், அவருடைய ஆக்டிங் ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களுடைய இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு சில டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம கமெண்ட்டில் பண்ணுவோம். ஸோ உங்களை நான் வந்துட்டு வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அனாலிசிஸில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம்